வணக்கம். சற்றுமுன் வெளியான அறிவிப்பின்படி தமிழக தேர்தல் 2026 சற்றுமுன் இப்பொழுது தபால் வாக்குகள் எண்ணிக்கை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தபால் வாக்குகளில் பெரும்பாலான ஓட்டுகள் டிஎம்கேக்கும் அதனைத் தொடர்ந்து டிவிகேக்குமே இந்த வாக்குகள் பற்றின கிடைத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேட்பாளர் டெபாசிட் தொகையை தக்க வைப்பதற்கு அந்த தொகுதியில் உள்ள மொத்தம் பதிவாகி உள்ள வாக்குகளில் 1/6 பங்கு அதாவது 16.67% வாக்குகள் பெற வேண்டும் என்று தெரிய வந்துள்ளது. அது மட்டும் இல்லாமல் வாக்கு இயந்திரங்கள் ஸ்டோரிங் ரூமில் வைக்கப்பட்ட நிலையில் அந்த அரங்கில் சீல்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா சீல்கள் உடைக்கப்பட்டு வாக்குகள் எண்ண ஆரம்பித்து விட்டனர். இது இப்போதைக்கு கிடைத்த அறிவிப்பின்படி தபால் ஓட்டுகள் முழுவதுமே பார்த்தீங்கன்னா டிஎம்கே அதனைத் தொடர்ந்து டிவிகேக்கே பார்த்தீங்கன்னா பெற்றுள்ளது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிவிகே இந்த தபால் ஓட்டுகளில் முன்னிலை வைக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நிறைய தொகுதிகளில் கிட்டத்தட்ட பாதி தொகுதியில் பார்த்தீங்கன்னா டிவிகேவிற்கு மற்ற கட்சிகள் உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிப்பதாக சற்றுமுன் ஒரு தகவல் வெளியாகி குறிப்பாக தாவேக தலைவர் விஜய்க்கு திமுக கூட்டணி கட்சியில் திடீர் ஆதரவு அரசியலில் பார்த்தீங்கன்னா ஒரு புதிய பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது. அதாவது தேர்தல் முடிவு தொடர்பாக தொகுதியில் அதாவது விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் எம்பி பார்த்தீங்கன்னா மாணிக்கம் தாக்கூர் முகாமிட்டார். அப்போது தேர்தல் முடிவு தொடர்பாக அவர் செய்தியாளர்களிடம் கூறியது, தமிழகத்தில் தற்போது நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் சற்று வித்தியாசமாக இருக்கிறது. தமிழகத்தின் வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அரசியல் வருகை இளைஞரிடம் அரசியலின் மீதான ஆர்வத்தை அதிகரித்துள்ளது. பொதுவாக இளைஞர்கள் அரசியலில் பெரிதளவு ஆர்வம் காட்டுவது கிடையாது. ஆனால் இந்த முறை சுமார் 49 வயதிற்கு உட்பட்டவர்கள் வரை கூட விஜய்க்கு தான் வாக்களிப்பதாக கூறியிருக்கின்றனர். அதனால இந்த ஒரு தேர்தல் களத்தில் ஒரு புதிய மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்று பார்த்தீங்கன்னா திமுக தலைவரானது அதாவது திமுக மற்றும் காங்கிரஸ் கூட்டணியான எம்பி ஒருவர் இந்த ஒரு வாக்குறுதி கொடுத்தார்.